திரு ஆர்கே, இது தேர்தலை சந்திக்கக்கூடிய மாதங்கள், இன்னும் எவ்வளோ நாள் இந்த போர் நடக்கும்னு தெரியாது. அப்போ மத்திய அரசு இன்னும் கவனமாக தானே இதை கையாளும் அப்படின்னு பார்க்க வேண்டாமா? இல்லை, மத்திய அரசாங்கத்தினால அது பெரிய லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏனென்றால் அவர்களுடைய பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குமார் சார் சொன்னாரு, அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் சொன்னார் இல்லையா, அது 5.33 மில்லியன் டன்ஸ் இருக்கு. அது வந்து வைசாக்ல இருக்கு, மேங்களூர்ல இருக்கு, பாடூர்ல இருக்கு. இந்த 3 இடம் வந்து கட்டி முடிக்கப்பட்டது. அதுல வந்து இருக்கு, அதுல மொத்தமா வந்து 5.33 மில்லியன் டன்ஸ் இருக்கு. இதுல பெரிய ஜோக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 மில்லியன் டன்னுக்கு ஜாஜ்பூர்ல ஒடிசால வந்து ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு வந்து 10 வருஷம் ஆகுது. 7 வருஷம் டிலேயா இருக்கிறது. அதை முழுக்க இந்த அரசாங்கத்தினுடைய பிரச்சனையாகத்தான் பார்க்கிறேன். இப்போ ஒரு தேர்தலில் இருந்து இன்னொரு தேர்தலுக்கு ஓடிக்கொண்டிருந்தா இருக்கின்ற அரசாங்கம், இந்த அரசாங்கத்தினால் வந்து இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் வந்து மக்களை சார்ந்த பிரச்சனை. அது என்ன, ஷமிகா ரவி மிக தெளிவாக கூறுகிறார்கள். அதாவது ஒரு காலத்துல வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மேல இருக்க டிபெண்டன்ஸ், அதாவது எல்பிஜி, அது வந்து கம்மியாக இருந்தது. குறிப்பாக 2011க்கு முன்னாடி கம்மியா இருந்தது. இப்போ வந்து மக்கள் அதுக்கு குக்கிங்க்கு மட்டும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டுக்கும் சேர்த்து யூஸ் பண்றார்கள். அதனால ஏறத்தாழ ஒரு 10% மக்கள் வந்து போத் குக்கிங்க்கு யூஸ் பண்றாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. இந்த இது அதாவது 2011க்கு முன்னால இந்த பிரச்சனை அந்த அளவுக்கு பெரிதா கிடையாது. என்றால் எல்பிஜி, ரூரல் எல்பிஜி ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்ப இது வந்து ஒரு டிமாண்ட் சைடு பிரச்சனையா இருக்கிறது. சப்ளை சைடு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் போதுமான அளவுக்கு இல்லை. 12 வருடம் ஆகுது இந்த அரசாங்கம் வந்து. இனி மன்மோகன் சிங் அரசாங்கத்தை குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நீங்க என்ன செய்தீங்க கேள்வி வரும். ஓகே, திரு அருணன், இது தேர்தல் இம்பாக்ட் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா வரக்கூடிய மாதங்கள்ல? இல்ல, மக்கள் வந்து ஒரு பரபரப்போட இருக்காங்க. இப்ப எதிர்கட்சிகள் சொன்னதுனால அல்ல. ஒன்னு 60 ரூபாயை கூட்டினது, அடுத்து வந்து ஹோட்டல் இருக்காது அப்படிங்கிறது. இப்ப மீண்டும் நாராயணன் நண்பர் வந்து ஒப்புக்கொள்ள மறுக்கிறாரு. ரஷ்யா கிட்ட வந்து நம்ம பயங்கரமா குறைச்சது. நான் வந்து இந்து ஏட்ல இருந்து அந்த தலைப்பு செய்தியை வாசிச்சேன். 44 மாதங்களில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மிக குறைவாகத்தான் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கணும். இதற்கு காரணம் அமெரிக்கா தந்த கெடுபிடி என்று அவங்க தலைப்பு போட்டு அந்த விஷயத்தை வாசிச்சேன். அவர் அது வந்து ஒப்புக்கொள்ள மாட்டேன்னா நான் என்ன பண்றது? 2வது பாயிண்ட், இப்ப பாருங்க, இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினா நம்ம விலை கூட போகுது. இதற்கான பொறுப்பை மோடி அரசு ஏற்கணும். தாங்கள் செய்த தவறை மக்கள் முன்பு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பேன். இப்ப பற்றாக்குறையே இல்ல, போதிய அளவுக்கு ரிசர்வ் இருக்குன்னு குமார் சார் சொல்றாரு. வேறு ஒரு வகையை அதையும் நாராயணன் நண்பரும் எதிரொலிக்கிறாரு. ஆனா தமிழ்நாடு பாஜக தலைவருடைய பேட்டி இப்பதான் கேட்டேன். அவரு நிருபர்கள் கேட்கிறாங்க, என்னங்க இப்படி தட்டுப்பாடே இல்லைங்க ஐயா, நானே ஒரு கேஸ் டீலர் தான், உங்களுக்கு இப்ப வேணுமா சிலிண்டர் நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த வணிக கேஸ் சிலிண்டர் விநியோகம் இன்றைக்கு தடைப்பட்டு நிக்குதுங்கிற விஷயமே அவருக்கு தெரியுமா? அது மனசுல உள்வாங்கி இருக்காரான்னு எனக்கு தெரியல. அப்ப இந்த மாதிரி பேசுவது என்ன நியாயம்? நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன், முதல்ல இந்த 2 விஷயத்துக்காக தீர்வு காணுங்க. உங்க கையில தான் இருக்குங்கிறீங்கல்ல, சரியா, நான் ஒப்புக்கொள்றேன். அப்படி என்றால் குறைஞ்சபட்சம் இந்த ஹோட்டல்களுக்காவதா இந்த வணிக கேஸ் சிலிண்டர் விநியோகம் தடை என்பதிலிருந்து விலக்கு கொடுங்கள். ஏன்னா இது வயிற்று பிரச்சனை. 2வது, அவர் ஆர்கே சொன்னது போல ஆட்டோ கேஸ்ல ஓடுற ஆட்டோக்காரங்க எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க. எங்க நான் அங்க கேஸ் பிடிக்க போறேன் ஆட்டோவுக்கு, அங்க இல்லைங்கிறாங்க ஐயா அப்படின்னு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. ஆக அவங்களுக்காவது அதுல இருந்து விலக்கு கொடுத்து அவங்களுக்கு கேஸ் கொடுங்க. இந்த மாதிரியான அத்தியாவசியமான சேவைகளுக்காவது இந்த வணிக கேஸ் விநியோகத்தை உடனடியாக ரெஸ்டோர் பண்ணணும், மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதுவும் வந்து கம்யூனிஸ்டுகள் பிரச்சாரம் சொன்னா சொல்லிக்கிற வேண்டியதான். நேயர்களே நீங்க பாத்துக்கங்க எப்படி இருக்காங்கன்னு. ஓகே, நாராயணன். அதாவது கார்கே, நான் வந்து மீண்டும் சொல்கிறேன், சீனாவில் ரிசர்வ்ஸ் வந்து நம்மளோட அதிகம். அதனால சீனாவில் ஒரு ஆர்கே வந்து அதை பத்தி பேசும்போது நான் சொல்றேன், சீனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை கம்பேர் பண்ணோம்னா நம்மளையும் பாகிஸ்தானையும் கம்பேர் பண்ணோம், நம்மளையும் இலங்கையும் கம்பேர் பண்ணோம், நம்மளையும் இங்கிலாண்டையும் கம்பேர் பண்ணோம். இது இல்ல விஷயம். இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல இந்தியா மாதிரி இந்த விவகாரத்துல ஒரு கட்டுப்பாடோடு மிக சீராக கொண்டு போவது என்பது எந்த நாடுமே செய்யல. ஒன்று. 2வது, வணிக சிலிண்டர்களை பொறுத்தவரையில, எரிவாயுகளை பொறுத்தவரையில ஒரு கட்டுப்பாட்டை ஏன் இன்று கொண்டு வந்து, அது வந்து ஒரு கட்டுப்பாடு தானே தவிர தடை இல்லை. தெளிவா அமைச்சரகம் தெளிவாக சொல்லி இருக்கிறது, பேன் பண்ணல. ஆனால் கட்டுப்பாடுகளை ஏன் விதித்திருக்கிறோம் என்றால், இது ஹோர்டிங், அதாவது பதுக்கல் என்பது எங்கு துவங்குகிறதுனா
அவர்களிடத்துல அதிகமாக பணம் பிடுங்குவதற்காக சிலர் ஹோர்டிங்ல ஈடுபடுவாங்க. அதை தடுப்பதற்காக அதன் பிறகு இந்த 3 நபர் கொண்ட இடிஸ் கொண்ட குழு அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் இவர்களுக்கு என்ன வேண்டும், எப்படி வேண்டும் என்பதை உடனடியாக இது வந்து மாசங்களுக்கு இல்லை, உடனடியாக முடிவு செய்து அவர்களுக்கு எப்படி இதை வழங்குவார்கள் என்பதை இந்த 3 நபர் கொண்ட இந்த கமிட்டி வந்து முடிவு செய்யும். அது தவிர பல்வேறு நடவடிக்கைகள் வெளிநாடுகளிலிருந்து மற்ற நாடுகளிலிருந்து எப்படி வாங்கணும், 27 நாடு 40 நாடா இன்க்ரீஸ் பண்ணோம், அதை ஒரு 50 இல்ல 60 இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஈவன் நீங்க சீனாவே பாத்தீங்கன்னா கூட 20% தான் ரஷ்யால இருந்து வாங்குறாங்க. இல்லைன்னு யாரும் மறக்க முடியாது. நான் தொடர்ந்து அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஜனவரி மாசம் கம்மியா இருக்குன்னா பிப்ரவரி மாசம் ஏன் அதிகமாச்சு? அதுதான் நம்ம கேட்கிறோம். அப்போ நம்மை பொறுத்தவரையில இந்தியாவினுடைய பாலிசி ரொம்ப ரொம்ப கிளியர். எங்க எனக்கு தேவையோ அங்க நான் வாங்குவேன் அப்படின்றதான் இந்தியா சொல்லுது. அன்னைக்கு தேவை வெளில வாங்கியிருப்பாங்க. பிப்ரவரி மாசம் ரஷ்யால வாங்கினாங்க. அதன் பிறகுதான் மார்ச்ல தான் அக்ரிமெண்ட் வருது அமெரிக்காவோட. அப்போ உங்களுடைய அந்த ரஷ்யா மீதான பாசம் நான் ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. அமெரிக்கா மீதான பாசம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்தியா பண்ணது சரிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பேச்சு இல்ல. நம்மை சொல்வதை வரையும் நிர்வாக ரீதியாக இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. அடுத்த நாட்கள் எப்படி நிற்கும், அதாங்க போர் 1 வாரத்துல நிற்கும் என்பதற்காக திட்டமிட்டோம். போர் 1 வாரத்துல நிற்கிற இது 10வது நாளாக தொடர்கிறது. இன்னும் சில நாட்கள் தொடரும் என்றால் அதற்கு தகுந்தா போல திட்டமிடுகிறார்கள். நம்ம கிட்ட இருப்பு இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். உள்நாட்டு தயாரிப்பை அதிகப்படுத்துவார்கள். பல்வேறு அல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் வந்து இவங்க டெஃபினட்டா ஃபைனல் பண்ணுவாங்க. ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தைரியமா நாம வந்து ஒரு கான்பிடென்டா இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்றதுல உண்மையிலேயே எல்லாரும் மகிழ்ச்சி வர வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். சுமன், முதல்ல கச்சா எண்ணெய்க்கும் இயற்கை எரிவாயுக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதனால இப்போ கச்சா எண்ணெயில நம்ம பொசிஷன் வந்து இன்னும் மோசம் அடையவில்லை. அடையுமா என்றால் அடுத்த சில நாட்களில் தான் அதற்கு பதில் கிடைக்கும். 2வது, அதுக்கு வேற ஆல்டர்னேட் சேனல்ஸ் விரைவில் ஏற்பாடு செய்வதற்கு உதாரணத்துக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்மா நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இயற்கை எரிவாயு பொறுத்த வரைக்கும் அது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் செக்டராக இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது. சில விஷயங்கள் அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும். ஒன்று, நிச்சயமாக இந்த எக்ஸ்போர்ட், அதாவது ஏற்றுமதி செய்வதை எல்பிஜி கெப்பாசிட்டி இருந்தால் அது எல்லாமே வந்து டொமெஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்கு தான் வரணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் செய்யலாம். 2வது, இந்த அடுத்த சில நாட்கள் எப்படி இந்த சிச்சுவேஷன் அன்ஃபோல்ட் ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால முதல்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நொடி பொழுதே போர் நிறுத்தப்பட்டால் கூட, இந்த நொடி நின்றுட்டா கூட 20 to 25 நாட்கள் ஆகும் பழைய கெப்பாசிட்டி கொண்டு வருவது. தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம் இப்ப நாளை காலையில போர் நின்றுச்சுன்னா நாளான்னைக்கு காலையில இருந்து எல்லாமே நார்மல் ஆயிரும். இல்ல, இதுதான் பேனிக் பட்டன் சொல்றது. இன்னைக்கு பேனிக் பட்டன் இல்ல சார், இதுதான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? உண்மை பேனிக் இல்ல சார், உண்மையே இல்ல சார். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க மத்திய அமைச்சர் ஒரு நிமிஷம். இன்று ஒரு நிமிஷம். நீங்க சரி, நான் சொல்றது எல்லாம் போய் நீங்க தயவு செய்து போய் நீங்களே தேடி நீங்க பாத்துக்கங்க. நீங்க அது நான் சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது மக்களே புரிஞ்சுப்பாங்க. மிக முக்கியமாக சில ரிஃபைனரிஸ் வந்து ப்ரொடக்ஷன் 6.7 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு கல்ஃப்ல இருந்து வர்ற ஆயில் குறைந்திருக்கிறது. சில ரிஃபைனரி, சில ஆயில் வெல்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ண போறாங்க டெம்பரரியா ஷட் டவுன் பண்ணாக்கா அதை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். அதிலிருந்து ஒரு 10 நாள் கழிச்சுதான் சிச்சுவேஷன் நார்மலைஸ் ஆகும். சோ இது வந்து நாளைக்கு மறுநாள் வந்து நார்மலைஸ் ஆக போகுது என்பது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.